சக்கரராஜருக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய பாரதத்திலையும் சரி எங்கேயும் ஒரு நல்ல வழிபாடு நடக்கக்கூடிய ஒரு மகத்தான தெய்வம் சக்கரராஜ சுவாமி. அவருடைய ஸ்லோகம்னு பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் என்னென்னா, கனகரஜித சக்கரம் பாசுராரம்ய சக்கரம் கிரீவர குரு சக்கரம் கேசவோ சுவாமி சக்கரம் அசுரநிதன சக்கரம் காலதண்டாக்னி சக்கரம் பவது பவது சக்கரம் பாண்டவோ விஷ்ணு சக்கரம். இப்படியாக ஒரு ஸ்லோகம். கனகரஜித சக்கரம் பாசுராரம்ய சக்கரம் கிரிரவகுரு சக்கரம் கேசவோ சுவாமி சக்கரம் அசுரநிதன சக்கரம் காலதண்டாக்னி சக்கரம் பவது பவது சக்கரம் பாண்டவோ விஷ்ணு சக்கரம். இப்போ ஏற்பட்ட ஒரு அருமையான சக்கரராஜ சுவாமியினுடைய ஸ்லோகங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ சுதர்சன சக்கராய ஸ்மரணமாத்திரேண பிரகடய பிரகடய த்வம் ஸ்வரூபம் மம சிந்தய சிந்தய மம சர்வத்ர ரக்ஷய ரக்ஷய ஸ்வாகா. ஸ்வாகான்னு சொல்லும்போது இப்படி சொல்லலாம். ஓம் நமோ சுதர்சன சக்கராய ஸ்மரணமாத்திரேண பிரகடய பிரகடய த்வம் ஸ்வரூபம் மம சிந்தய சிந்தய மம சர்வத்ர ரக்ஷய ரக்ஷய ஸ்வாகா அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் கொண்டு தான் எம்பெருமான் துவாபர யுகத்திலையும் சரி கலியுகத்திலையும் சரி எல்லா யுகத்திலையும் எம்பெருமான் சக்கர பிரயோகத்தை கொண்டு தான் இந்த உலகையே நிர்ணயித்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டு வருகின்றான் என்பதுதான் பெரியோர்களுடைய எல்லாருடைய வாக்குகளும். அதுதான் அந்த சுதர்சன பகவானை நாம் ஸ்தோத்திரம் பண்ணினாலே விஷ்ணு பகவானுக்கு பிரீத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறது. அதனால்தான் ரொம்ப அற்புதமான ஒரு நிலையில் நம்ம என்ன பண்ணோம்னா, எல்லா பாவங்களும் செஞ்சாலும் சக்கரராஜன் நமக்கு அந்த பாவங்களை எல்லாம் போக்கி எம்பெருமான் நமக்கு வழிகாட்டுவான்கிறதற்குத்தான் மா பாவம் செய்தாலும் மன்னிக்கும் மகராஜன் மலை மீது படியேறுவோம். மா பாவம் செய்தாலும் மன்னிக்கும் மகராஜன் மலை மீது படியேறுவோம். அவன் மலர் பாதம் தினம் நாடுவோம். மா பாவம் செய்தாலும் மன்னிக்கும் மகராஜன் மலை மீது படியேறுவோம். அவன் மலர் பாதம் தினம் நாடுவோம். ஒரு கையில் திருச்சங்கு மறு கையில் ஸ்ரீசக்கரம் உலகாலும் நம் நாயகள். ஒரு கையில் திருச்சங்கு மறு கையில் ஸ்ரீசக்கரம் உலகாலும் நம் நாயகள். நம் உயிர் காக்கும் எழில் மாயவள். ஒரு கையில் திருச்சங்கு மறு கையில் ஸ்ரீசக்கரம் உலகாலும் நம் நாயகள். நம் உயிர் காக்கும் எழில் மாயவள். ஸ்ரீபாதம் சேவிக்க ஸ்ரீ ஏழு மலையேறி கோபாலன் புகழ் பாடுவோம். நம் குறை தேர்ந்து கொண்டாடுவோம். இப்படியாக இந்த சக்கரராஜனுடைய செயல்பாட்டில் பகவானே நமக்கு வழிகாட்டுவதற்குரிய வழிமுறைகள்லாம் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய அந்த சக்கரராஜ சுவாமியை நாம் தினம் வேண்டிக் கொண்டோமானால் நமக்கு எந்த விதமான பாவங்களும் இல்லை, பிணிகளும் இல்லை, வியாதிகளும் இல்லை, மன கஷ்டங்களும் இல்லை. நமக்கு அனுதினமும்
நம்ம காப்பதற்கென்றே எம்பெருமான் நாம் சரணாகதி பண்ணிட்டோம்னா அவன் காப்பதற்கென்றே ரட்சித்து கொண்டு அவன் ஸ்வரூபமாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றான் என்பதுதான் நிதர்சனம். ஆகவே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஸ்லோகங்களை எல்லாம் கேட்டு எம்பெருமான் அனுகிரகத்தோடு எல்லாரும் நன்னா வாழணும்னு கேட்டுக்கொண்டு, ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை வேயர்வுகள் வெள்ளிவுத்தோர்கோன் கோது சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் ஆயன் நன்மக்களைப் பெத்து மகிழ்வரே என்று சொல்லி எல்லோரும் வளமுடன் வாழ எம்பெருமானை பிரார்த்திக்கிறோம்.